Good morning, praise Lord. Welcome to this video. இது நான் ஒரு முக்கியமான தாட் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் ஒரு 40 தாண்டிட்டாங்க, அப்படி 45 அப்படி தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அது மாதிரி நிறைய வந்துடுது. ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஆக்சிலியம் காலேஜில் தான் நான் பியூசி படித்தேன். அப்போ வந்து சிஸ்டர்ஸ் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதில் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது வந்து என்னென்னா அந்த எப்படியும் உங்களுக்கான கஷ்டம் ஒரு ஷேர் உங்களுக்கு வரதான் செய்யும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை வந்து உமக்கு நான் காணிக்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி அதை காணிக்க கொடுத்து வேறு ஏதாவது நமக்கு ஒரு வேண்டுதலை நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அது மாதிரி ஹெல்த்து ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு அதுமாரி நானும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். கர்த்தர் நிறைய இடத்துல நம்மளை வனாந்தர பாதையில் சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி நடத்தி போகும்போது மனுஷன் வந்து அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலேருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்ட்டு வசனம் இருக்க. அதுபோல் கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தினால் நம்மளை சிறுமைப்படுத்தி வருத்தப்படுத்தும் போது நம்ம வந்து சாமுவேலின் ஜெபத்தை நம்ம செய்யணும். சாமுவேல் வந்து சிறுவனாக இருக்கும்போது கர்த்தர் தன்னை கூப்பிட்றாருன்னு தெரியாமல் ஏலிக்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்போ வந்து கர்த்தர் தான் அவனை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நம்ம சொல்லு அப்படின்னு சொல்லித்தராரு. இந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வந்து குட்டி பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம இந்த ஜெபத்தை நம்ம செய்யறதே இல்லை. அதுமாதிரி எப்போ இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் பல முக்கியமான வசனங்களை நம்ம வந்து சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். தவிர நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கணும்னு நம்ம நினைக்கிறதும் இல்லை, அதை மனதை நம்ம செலுத்துறதும் இல்லை. இருந்தால் கூட இந்த கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற ஜெபத்தை பெரியவங்களாகிய நாமும் ஜெபித்தோமான கர்த்தர் சொல்லதை நம்ம கேட்க முடியும். வேதாமத்தை திறக்கும்போது நம்ம கர்த்தர் நம்மளோட பேசுகிறத பார்க்கலாம். அதை நாங்கள் சிறு வயதில் வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து சர்ச்சில் போய் கேரல்ஸ் பாடுவோம். அதில் ஒரு பாட்டை வந்து ஒன்ஸ் மோர் நிறைய கேட்பாங்க. அது என்னென்னா வந்து இயேசுவை நாம் எங்கே காணலாம் அப்படி ஒரு பாட்டு. அங்கே பாஸ்டர் சாமுவேல் அப்படி சொல்லிட்டு ஒரு போதகர் இருந்தார். அவர் வந்து எங்களை திரும்ப திரும்ப அந்த பாட சொல்லி அவர் கேட்பார். அந்த பாட்டை வந்து நான் ஆண்டவரே நாங்கள் உண்மை எங்கே காணலாம் அப்படி வரும். அது ஒருவேளை நெட்டில் கூட அது அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வேதாமத்தை திறக்கும் போது கர்த்தரை நான் காண முடிந்தது அப்படின்றவன், அதுவும் இருதயத்தில் சுத்தமல்லவன் கர்த்தரை தரிசிப்பான் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல், தூங்காமல், வீண் பேச்சு பேசாமல், புரணி பேசாமல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸை கர்த்தர் மேலே வைத்து வேதாந்தத்தை திறந்து வேதாம் சொல்லும் அரிய பாடங்கள் கற்றுக்கொண்டோம்னாக்கா அது முத்துக்களை பார்க்கிலும் ரத்தினங்களை பார்க்கிலும் அரிதாக இருக்கும். பொன்னிலும் மிகுந்த பசம் பொன்னிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கும். தேனிலும் தெளிதேனிலும் வெளியேறப்பட்டதாக அது இருக்கும்.